ஹாய் எவ்ரிவன். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டியூட்டோரியலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி நாங்கள் பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லி. நார்மலாக வந்து நாங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு ப்ரெசன்டேஷனுக்காகவோ, அல்லது நாங்கள் ஸ்க்ரீனில் விஷுவலாக ஏதோ ஒன்று வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவோ, அல்லது யூடியூபர்ஸ் வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காகவோ ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து நாங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறா இருந்தால் ஆன்லைன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆன்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதால டேட்டாஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுற டைம் அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. அண்ட் வந்து சில நேரங்களில் வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லான வைரஸஸ் கூட எங்களோட கம்ப்யூட்டருக்கு வந்து இறங்கக்கூடிய சான்சஸும் இருக்கும். ஆனால் இந்த இஷ்யூ எதுவுமே இல்லாமல் நாங்கள் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அது என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் வந்து பவர் பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மெனுஸ் இருக்குது. இதில் இன்சர்ட், ஸோ இன்சர்ட் மெனுவை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இந்த கார்னரில் இருக்குது. ஸோ இதில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இதில் பவர் பாயிண்ட்டில் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்கிறதுக்குரிய ரீசன் வந்து நீங்கள் இப்படி இந்த பவர் பாயிண்டில் இருக்கிற ஸ்லைட்ஸை வந்து நீங்கள் ஒரு லெக்சராகவோ டீச்சராகவோ இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த ஸ்லைட்ஸில் போட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருந்தது. நீங்கள் இதில் பவர் பாயிண்டில் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து இப்படி வெளி ஸ்க்ரீன்லேயும் வந்து அவுட் ஆஃப் த பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேர் கூட நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தோம்னா நான் இதில் ஃப்ரீ பெஸ்கால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னா இதில் வந்துட்டு ரெக்கார்டை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து ஒரு டைம் லிமிட் கொடுக்கும். ஓகே, தென் இதில் வந்து நான் செய்ய போகிறத வந்து இதில் செய்து காட்டலாம். ஓகே, தென் இது நான் வந்து இடையேக்கு ஒரு நிப்பாட்டிட்டு நான் செய்து காட்டணும்னா நாங்கள் இதில் வந்து போஸ் இருக்குது, போஸை கொடுத்தோம்னு சொன்னால் அது கொஞ்சம் பிரேக் ஆகும். தென் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் திரும்ப இதில் ரெக்கார்ட் கொடுத்தா கண்டினியூ பண்ணி கொள்ளலாம். ஓகே, தென் இது எங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நாங்கள் இதை வந்து ஸ்டாப் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ண ஸ்க்ரீன் வந்து எங்கே வரும்னா இந்த நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க இந்த பவர் பாயிண்ட்லாம் வரும். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் இதில் பவர் பாயிண்டில் தான் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் செய்ய போகிறீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே போட்டு நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷனை செய்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் இதை வந்து வீடியோவாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்து பாருங்கள் சேவ் மீடியா ஆஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து பிக்சராகவும் சேவ் பண்ணலாம், மீடியாவும் சேவ் பண்ணலாம். அப்போ சேவ் மீடியா ஆஸ். ஓகே, எந்த ட்ரைவில் கொடுக்கணுமோ அந்த ட்ரைவில் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே, நான் இப்போ டெஸ்க்டாப்பில் போடுறேன். ஓகே, டெஸ்க்டாப்பில் மீடியா வந்து இருக்குது. ஓகே, தென் கிளிக் ஆன் சேவ். ஓகே, ஸோ நாங்கள் சேவ் பண்ண இந்த வீடியோ வந்து டெஸ்க்டாப்பில் வந்துட்டு இப்படி நீங்களும் வந்து ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூஸ். ஓகே, தென் இன்னும் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு மீட் பண்ணுவோம். ஓகே, see you, bye.